Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சு ஒரு டைமண்ட் நெக்கை வச்சு எப்படி ஒரு நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு குர்த்தி ரெடி பண்ணலாம்ன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து காட்டன் மெட்டீரியலான க்ளோத் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கவுனுக்கு எப்படி நீங்கள் குர்த்திக்கு வந்து மடித்து கொள்வீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ அந்த ஃபோல்ட் பண்ணின அந்த பகுதியிலேருந்து நம்மளுடைய மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறோம். அதே மாதிரி ஆர்ம் கோல் வந்து 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய பஸ்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 38 வருது. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி 9.5 அதை வந்து நான் 1 இன்ச் வந்து கூட்டி 10.5 வந்து எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து நம்மளுடைய ஷோல்டர்ன்ற வித்து. ஷோல்டர்ன்ற வித் வந்து 2.25 வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்ரண்ட் நெக்கின்ற லென்த் பார்த்தீங்கன்னா 6 இன்ச். ஸோ அதையுமே நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் இப்படி அதை வந்து லைனாக வந்து நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய வேஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளணும். ஸோ வேஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 35 இன்ச் வருது. ஸோ அதை 4ஆல் டிவைட் பண்ணினா 8.75 நான் 1 இன்ச் கூட்டி 9.75 வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய தையலுக்காக நீங்கள் வந்து 2 இன்ச் வந்து விட்டுக்கொள்ளுங்க. விட்டு அந்த 2 புள்ளியையும் வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிப் சைஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளணும். என்னுடைய கிப் சைஸ் பார்த்தீங்கன்னா 40 இன்ச் வருது. ஸோ அந்த 40 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணி 10 இன்ச் வருது. அதோட 1 இன்ச் வந்து கூட்டிக்கொள்கிறேன். ஸோ 11 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். தையலுக்காக 1 இன்ச் வந்து விட்டுக்கொள்கிறேன். விட்டு இப்போ நம்மளுடைய வேஸ்ட் அண்ட் கிப் சைஸ் மார்க் பண்ணின புள்ளியை வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளணும். லென்த் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஃபுல்லாகவே துணி ஃபுல்லாகவே எனக்கு 42 இன்ச் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்து நான் இப்படி மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி கீழே நம்மளுடைய கீழ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது கீழே உள்ள குர்த்தின்ற பாட்டம் வித் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 11 இன்ச் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி தையலுக்காகவும் 1 இன்ச் வந்து விட்டுக்கொள்கிறேன். விட்டு இப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பேக் நெக் வந்து 1 இன்ச் கேப்பில் வந்து ஒரு போட் நெக் மாதிரி நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் ஒரு டைமண்ட் நெக் வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இதை வந்து நான் இப்போ கட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது பஃப் ஸ்லீவ்ல கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பஃப் ஸ்லீவ்ன்ற டீட்டெயில் வேணுமாட்டா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பஃப் ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பஃப் ஸ்லீவ்லேருந்து உங்களுடைய கீழேருந்து எக்ஸ்ட்ரா வந்து 4 இன்ச் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி அதை வந்து அந்த நம்மளுடைய பஃப் ஸ்லீவை கீழே இறக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நான் எப்படி வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய பஃப் ஸ்லீவை மேலே வச்சுட்டு அதையுமே நீங்கள் எப்படி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணி இதை வந்து இப்போ நீங்கள் இதே மாதிரி இதோட கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி நம்மளுடைய கீழ் உள்ள நம்மளுடைய கையின்ற சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு 11 இன்ச் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இதை வந்து இப்படியே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து கைக்கு மேலேயும் அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் வந்து நான் சுருக்கி கொள்ள போகிறேன். அதனால தான் நான் வந்து இந்த 11 இன்ச் வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து மேல் இருக்கிற 2 பீஸையுமே நீங்கள் இதை தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து நான் காட்டுற மாதிரியே இங்கேருந்து நீங்கள் லேசாக வந்து வளைவாக உள்ளுக்குள்ளே வந்து கட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட்டுக்கு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய பகுதியாக வந்து இருக்க போகுது.
ஸோ இப்படி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய சென்டர் லைனையும் நீங்கள் வந்து நாச் போட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய கையும் ரெடி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய பேக் சைட் எடுத்துக்கொள்கிறேன். பேக் சைட் எடுத்துகிட்டு அதில் இப்படி நெக்குக்கு வந்து நான் துணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை சரியாக வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதே மாதிரி நான் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ரெண்டையுமே இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ரெண்டையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்றா போட்டு ஷோல்டரை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஸ்டிச் பண்ணினத்தில் வந்து நம்மளுடைய கையை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய டாப்பை வந்து இப்படி விரித்து வச்சுக்கொள்ளுங்க. விரித்து வச்சுட்டு உங்களுடைய கைப்பகுதியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து சரியாக வந்து இப்படி உங்களுடைய ஃப்ரண்ட் ஒண்டா வச்சு இப்படி வந்து சரியாக சென்டரில் வந்து உங்களுடைய துணியை வந்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய தொங்கல் பகுதியிலேருந்து நீங்கள் வந்து இப்படி சரியாக வந்து வச்சு பின் பண்ணிக்கொள்ளுங்க. பின் பண்ணிவிட்டு உங்களுடைய பஃப் ஆற இடத்துல நீங்கள் வந்து இப்படி வந்து சுருக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய பஃப் வந்து எந்த இடத்துல வரப்போகுதோ ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி வந்து சுருக்கி கொள்ளுங்கள். ஃபுல்லாகவே சுருக்கி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே நான் வந்து பஃப் வந்து வச்சுருக்கிறேன். மற்ற இடத்துல வந்து நான் எனக்கு பஃப் வந்து தேவையில்லை இடத்துல நான் வந்து வச்சுக்கொள்ளலை. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பஃப் வந்து வேணுமெண்டா நீங்கள் ஃபுல்லாகவும் வந்து வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் கையின்ற தொங்கல் பகுதியையுமே நான் வந்து மடித்து வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது இடைவெளி வார மாதிரி நான் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்மளுடைய கையின்ற சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 2 லாஸ்டிக் வந்து எடுத்துருக்கிறேன் 2 கைக்குமே. இப்போ நான் இதை வந்து பின் வந்து ஒரு பக்கம் பின்னில் வந்து குத்திட்டு அதுக்குள்ளால் வந்து நான் விட்டெடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து இப்படி வந்து விட்டுக்கொள்ளுங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து விட்டுக்கொள்ளணும். ஸோ இப்போ தொங்கல் பகுதியில் வந்ததும் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கொள்ளுங்க. 2 சைட்லேயுமே தையல் வந்து உங்களுடைய லாஸ்டிக் வந்து கலண்டு போகாத மாதிரி 2 சைட்டுக்கும் நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது லாஸ்டிக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து 2 சைட்டுக்கும் தையல் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து 2 சைடுக்குமே நான் வந்து எலாஸ்டிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்போ நமக்கு வந்து கீழையும் சுருக்கம் வரப்போகுது, அதே மாதிரி மேலேயும் வந்து சுருக்கம் வந்து வரப்போகுது. இப்போ நான் என்னுடைய துணியை வந்து பின்பக்கமாக வந்து திருப்பி போட்டுக்கொள்கிறேன். திருப்பி போட்டுட்டு நம்மளுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய அளவை வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து இதோடய வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோடு சேர்த்து நான் வந்து 2 சைட்டுமே நான் வந்து மடித்து வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி உங்களுடைய கீழ் பக்கமும் வந்து நீங்கள் மடித்து வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ குர்த்தின்ற எண்டுக்கு வந்துட்டு ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டாக வந்து வந்திருக்குது. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.